சுத்தமா இருக்கிறேன் என்று நம்மள ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஏசப்பா சொல்ற, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா அங்க யாரு இருப்பா அதெல்லாம் சவுலுக்கு தெரியாது. ஏன்னா புது இடம். அவர் கிறிஸ்டினை துன்பப்படுத்துறதுக்காக தான் அங்க போறாரு. கிறிஸ்தவர்கள் யாரு இருந்தாலும் நம்ம கட்டி கொண்டு போனோம்னு சொல்லி. இப்போ இவருக்கு கண் பார்வையே இழந்து போகுது. அந்த வெளிச்சத்தை பார்த்தா என்ன ஆகும் சொல்லுவாங்கல்ல, மின்னல பாக்காத பார்வை போயிடும் சொல்லுவாங்கல்ல, கண்ணை பிடிச்சிட்டு போயிடும் சொல்லி. அந்த மாதிரி சவுலுக்கு கண் பார்வை இழந்துருச்சு. இப்ப தானா நடக்க முடியாது. வரும்போது எப்படி வந்தாரு? குதிரையில ஒரு லெட்டரோட, நான் போய் என்ன பண்ண போறேன், எல்லா கிறிஸ்டியன்ஸையும் அடிச்சு நொறுக்க போறேன்னு வந்தாரு. ஆனா அவருக்கு நடந்த நிலைமை என்ன? கண்ணு தெரியாம குதிரையிலயும் போக முடியாம, ஒரு ஆள் என்ன பண்ணும், கண்ணு தெரியலன்னா எப்படி போக முடியும்? ஒரு ஆள் தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போனா தானே போக முடியும். ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் பாப்பல, இப்படி தடி வச்சு ஊனிட்டு இருப்பாங்க. பாப்பா கொஞ்சம் அந்த பக்கம் என்ன பண்ணேன்னா கிராஸ் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? சிக்னல் எல்லாம் யாருமே கூட வராம தனியா வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்துல நடந்து போக முடியாது. அது மாதிரி இந்த சவுலுடைய பார்வை பறிக்கப்பட்டு கூட வந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி. இந்த சவுல் அமைதியா போறாரு. போய் 3 நாள் கண்ணு தெரியாது. இவ்வளவு நாள் கண்ணு தெரிஞ்சுட்டு இப்ப கண்ணு தெரியலாம் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. இது என்ன பொருள் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம், இந்த செடி மரம் கொடி எல்லாம். இப்ப கண்ணு தெரியல, கண்ணு மூடி இருட்டா பாரு, ஏதாவது தெரியுதா? உன்னால நடந்து போக முடியுமா? எங்கேயுமே போக முடியாது. ரோடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சவுண்ட் மட்டும் தான் காதுல கேக்கும். வேற ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. கண்ணை திறந்து பார்த்தாலும் தெரியும், ஐயோ கீழே பள்ளம் இருக்குது, மேடு இருக்கு, ரோடு இது. ஆமாவா இல்லையா? அந்த சவுல் அப்படியே கஷ்டப்பட்டு போறாரு. 3 நாள் சாப்பிடல, குளிக்கல, பல்லு தேய்க்கல, எதுவுமே பண்ணல. அப்படியே பாஸ்டிங் போட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. உடனே ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. உங்க பாஷையில சொன்னா பாஸ்டர் மாதிரி. அவர் அவர்கிட்ட ஏசப்பா சொல்றாரு, அனனியான்னு அவர் பேரு. அனனியா, நீ என்ன பண்ணு, சவுல் வந்திருக்காரு, சவுல் கிட்ட போயிட்டு பிரேயர் பண்ணு. சவுலுக்கு இப்ப கண் பார்வை இல்ல, நீ போய் பிரேயர் பண்ணாதான் என்ன கிடைக்கும், கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த அனனியா கேக்குறாரு, ஆண்டவரே இந்த சவுல் என்ன பண்ணிருக்காரு, இப்போ லெட்டர் வாங்கிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு, நான் போய் எப்படி அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஏசப்பா சொல்றாரு, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். அவர் ஒன்று நிறைய பேருக்கு என்ன பண்ண போறேன், என்னுடைய நாமத்தை அறிவிக்க போறேன், அவர் என்னுடைய பிள்ளையா நானு மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அனனியா ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க போறாரு. போன உடனே அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே என்ன ஆகுது, ஏசப்பா உனக்கு கண் பார்வை தரும்படியா என்ன அனுப்பி இருக்காரு. உனக்கு இப்ப பரிசுத்த ஆவியினால நீ நிரம்புவ, உன்னுடைய கண்களில சுகம் கிடைக்கும், உனக்கு உடனே என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு சொல்றாரு. உடனே இந்த சவுல் அப்படியா அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும் போது இவரு அனனியா பிரேயர் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, கண்ணுல இருந்து மீனோட செதில் பாத்துருக்கீங்களா, மேல முழுமுள்ளா இருக்குல்ல, அது மாதிரி கண்ணுல இருந்து கொட்டுது. கொட்டின உடனே சவுலுக்கு கண் பார்வை கிடைக்குது. கண் பார்வை கிடைச்ச உடனே அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ முழுமையா விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சவுலானவர் பவுலா மாற்றப்படுறாரு. சவுலானவர் பவுலா மாற்றப்படுறாரு. சவுலா இருக்கும் போது எல்லாரையும் துன்பப்படுத்தணும் சொல்லி லெட்டர் வாங்கிட்டு போனோம். பவுலான பிறகு கிறிஸ்துவுக்காக இவர் எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சாரு. அநேக என்ன பண்ணிருக்காரு, வேதாகமத்துல நிருபங்களை எழுதி இருக்கிறார். கிட்டத்தட்ட 13 நிருபங்களை எழுதி இருக்காரு பவுல். முன்னாடி ஏசப்பாவுக்காக அவர் வாழல, ஏசப்பாவுக்காக வாழ்றவங்கள துன்பப்படுத்தினார். ஏசப்பாவுக்காக வாழும்போது என்ன பண்ணாரு, ஏசப்பா அவரை உயர்த்தி வைத்தாரு. அவருக்கு நிறைய நல்லது நடந்தது. அவரை கொலை செய்யும்படி தேடும்போது கூட அவரோட உயிரை ஆண்டவர் என்ன பண்றாரு, மத்த சகோதரர்கள் மூலமா காப்பாத்தி அவரை பழக்க வைக்கிறாரு. கடல்ல போய் கடல் சீற்றத்துல கப்பல்ல மாட்டிக்கிறாரு. அப்பயும் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு தீவுல போய் காப்பாற்றப்படுறாரு. இப்படியாக அவருடைய வாழ்க்கைய தேவனுக்காக அவருடைய வாழ்க்கையை முழுமையா ஒப்படைத்து வாழ்ந்ததுனால அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டார். நீங்களும் என்ன பண்ண, உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். எப்போ சவுல் மாதிரியே இருந்துடாம பவுலா மாறி ஆண்டவருக்காக நாம வாழ
ஆரம்பிக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாமளும் நல்ல பிள்ளைகளா வாழ்வோம். பெற்றோருக்கும் உங்கள் ஊரில் உள்ள பெரியவர்களுக்கும் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் காணப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.